என் வாழ்நாளெல்லாம் எத்தனை குற்றங்கள், எவ்வளவு அவலட்சணமான காரியங்களை நான் செய்திருக்கிறேன். தேவனுடைய பிரியம் என் மேல் இருக்குமா என்ற குழப்பத்தோடு இருக்கும் ஆத்துமாவே, இன்று நிச்சயமாய் கர்த்தர் உங்களிடத்தில் செல்லுகிறார். உன்னத பாட்டு 4:7. என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. அந்த விபச்சார ஸ்திரீ எல்லோரும் கல்லெறிந்து அவளை கொல்ல வேண்டும் என்று அவள் மேல் பெரிய ஜட்ஜ்மெண்ட்டை திணித்தார்கள். ஆனால் தேவனோ, உன்னிடத்தில் யாரிடத்தில் பழுதில்லாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டு அந்த சகோதரியை ரட்சித்து பழுதில்லாதவர்களாக மாற்றினார். மரியா வெளியேற பெற்ற தைலத்தை தேவனுடைய பாதத்தில் ஊற்றி அதை தன் தலை முடியால் துடைத்து தான் பாவி என்று குமுறி குமுறி அழுது கொண்டிருந்தார். இனி தனக்கு மன்னிப்பு இல்லை என்று அவள் நம்பினாள். சுற்றி இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அவள் விபச்சாரி, இவர் என்ன அவளுடன் சாதாரணமாய் இருக்கிறாரே என்று குற்றப்படுத்தினார்கள். ஆனால் கர்த்தரோ, அவளை விட்டு விடுங்கள், என் மரண நாளுக்காக என்னை ஆயத்தப்படுத்துகிறார், ஓயாமல் என்னை முத்தம் செய்தார், அவள் கண்ணீரினால் என்னை கழுவினாள் என்று சொல்லி அவளை ஒரு பூரண ரூபவதியாக பழுதில்லாதவளாக மாற்றினார். பிற்காலத்திலே அவருடைய மிகப்பெரிய சீஷியாக மாறினார். ஒரு விபச்சார ஸ்திரீ தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் சுவிசேஷகியாய் மாறினார். ஆமாங்க, மனுஷன் பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. நீங்களே மன்னிக்க முடியாத மிகப்பெரிய பாவத்தில் இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் அது உங்களை குற்ற உணர்வோடு குத்தி குத்தி சத்ருவானவன் உங்களை குற்றப்படுத்தி அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள் நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். தேவனிடத்தில் உனக்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்லி உங்கள் இருதயமே உங்களை குற்றப்படுத்தலாம். ஆனால் அப்படி அல்லங்க. ஒரு முறை தேவனுடைய கரத்தை நீங்கள் பிடிக்கும் போது அவருடைய வல்லமை, அவருடைய பரிபூரணம், அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மன்னிப்பு பிரவாகித்து உங்களிடத்தில் வருங்க. ஏனென்றால் அவருடைய பிரியம் ஏற்கனவே உங்கள் மேல் பிரவாகித்து வந்தபடியினால்தான் அத்தனை பாவங்களை விட்டு அவர் கிட்ட உங்களை இழுத்து கொண்டிருக்கிறது. நம்மை அன்பின் கயிறுகளால் இழுக்கும் கர்த்தர் அவருங்க. உங்க குற்ற மனசாட்சியை விட்டுடுங்க. தேவன் உங்களிடத்துல பழுதை பார்க்கல, நீங்க தேவனுக்கு மிகவும் பிரியமானவங்க. விக்கலாமாங்க. தேவரே, நீர் பாவத்தை பாராத சுத்த கண்ணரையா, என் பாவத்தை எல்லாவற்றையும் நீர் மன்னித்து என் குற்ற மனசாட்சியிலிருந்து என்னை விடுவித்ததற்காக நன்றி. உம் அன்புக்கு நான் பாத்திரமில்லை ஆண்டவரே, ஆனாலும் நீர் எவ்வளவு பிரியம் என் மேல் வைத்திருக்கிறேன். பதில் என்ன செய்வேன் கர்த்தாவே? உம் அன்பை எல்லோருக்கும் சொல்ல எனக்கு கிருபைத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.